வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரிசர்வ் வங்கியிலேருந்து வங்கியில் தங்க நகை கடன் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ இனிமேல் யாரெல்லாம் வைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியிலேருந்து நகைக்கடனுக்கான ஒரு சில முக்கியமான ஒரு விதிமுறைகளில் நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. அதில் மெயினாக வந்து பார்க்கும்போது ஒரு வருடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நகையை மீட்டாகணும், அப்படி இல்லைங்கிற வகையில் அந்த நகை வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு விடப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ எல்லாராலையும் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே மீட்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஐலேருந்து வங்கியில் வைக்கக்கூடிய இந்த தங்க நகைக்கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வர போகிறதா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மெயினாக வந்து பார்க்கும்போது இதுக்கான முழுமையான அறிவிப்பு கூடிய விரைவில் ரிசர்வ் வங்கியானது தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, இஎம்ஐ ஆப்ஷன் மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, நகை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% மேலே வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து நகைக்கடன் பெற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து இப்போ எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை வந்து மீட்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நகையை மீட்டுட்டாங்க, ஒரு சில பேரால் மீட்க முடியாமல் போகிறதுனால அந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்க்ல இருக்குது. அது நிறைய விதமான முறைகேடுகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நகை வந்து ஏலத்துக்கு விடப்படுது அப்படிங்கிற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியிலேருந்து இந்த தங்க நகைக்கடன் வைக்கிறதுல ஒரு சில புதிய மாற்றங்கள், புதிய ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. தங்க நகைக்கடன் வைக்கிறதுல என்ன புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது தங்க நகைக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க எந்த வங்கியில் வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அந்த இஎம்ஐ ஆப்ஷனில் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசலையும் வட்டியும் நீங்கள் ஒரே நேரத்தில் கட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நகை வந்து ஏலத்துக்கு விடப்படாமல் அந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நகையை வந்து மீட்டரலாம் அப்படிங்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புதிய இஎம்ஐ ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பார்க்க போகணும்னா நகைக்கடன் வழங்கும் போது, அதாவது எந்த வங்கியாக வேணாலும் இருக்கலாம், பிரைவேட் பேங்க், பொதுத்துறை வங்கி, எல்லா வங்கிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தங்க நகைக்கடன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்க போனால் ஹோம் லோன் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டை செக் பண்ணி இவங்களால அந்த வட்டி கட்ட முடியுமா, அசலையும் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் செக் பண்ணுற மாதிரி இந்த தங்க நகைக்கடன் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுங்கள், இவங்களால கொடுக்க முடியுமா, எதுக்காக இந்த நகைக்கடன் வாங்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. அவங்களால வட்டி கட்ட முடியும், அசல் கட்ட முடியும் அப்படிங்கிற நிலமையில உங்களுக்கு தங்க நகைக்கடன்ங்கிறது கொடுக்கலாம். அப்படி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுங்கிறதுனால அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது அனைத்து வங்கிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக இந்த இஎம்ஐ ஆப்ஷனாக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்டில் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கான முழுமையான அறிவிப்புன்னு வந்து பார்க்கும்போது கூடிய விரைவில் தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது. எனிவே எப்படி இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நகை வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு போகாமல் வேறு ஏதாவது தவறுதலான முறையில் பயன்படுத்தாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியும் கட்டி அந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகையை மீட்கலாம். இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பெனிஃபிட்டாக அமைங்கிறதுனால இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியில் ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வரதான் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.